மரம் எங்கள் வீட்டில் இருக்குது சார், காய்க்கவே இல்லைம்பாங்க. அது வந்து நான் சொல்லுவேன், அது ஒரு யானை மாதிரி. நீங்கள் பூனைக்கு மாதிரி சாப்பாடு போட்டிங்கன்னா அது பத்தாதுன்னு சொல்லுவேன். என்னென்னா நிறைய சாப்பாடு சாப்பிடும், நிறைய உங்களுக்கு தேங்காயும் கொடுக்கும். அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது. ஒரு மிளகாய் செடி என்னெல்லாம் அங்கே நுண்சத்துக்கள் உண்டோ அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் கலந்த ஒரு நுண்ணூட்ட உரம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பவுடர் வடிவத்தில் இருக்கும். இது வந்து ஒரு மரத்துக்கு 1 கிலோ போடணும். இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் போதுமான அளவுக்கு அது சத்துக்கள் போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் ஒரு மரத்துக்கு 5 கிலோ வேப்ப புண்ணாக்கு போட்டிருக்கோம். இப்போ இவ்வளோ உரம் போடும்போதே ஒரு மரத்துக்கு ரூ. 300 400 இதுக்கு செலவாயிடும். ஆனால் நீங்கள் ரூ. 300 400 ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா அது ஒரு 5 மடங்கு 6 மடங்கு உங்களுக்கு மகசூலை கொடுக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த தென்னை மரத்துக்கு உரம் போடுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நிறைய கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க, என்னென்னா தென்னை மரம் எங்கள் வீட்டில் இருக்குது சார், காய்க்கவே இல்லைம்பாங்க. அது வந்து நான் சொல்லுவேன், அது ஒரு யானை மாதிரி. நீங்கள் பூனைக்கு மாதிரி சாப்பாடு போட்டிங்கன்னா அது பத்தாதுன்னு சொல்லுவேன். என்னென்னா நிறைய சாப்பாடு சாப்பிடும், நிறைய உங்களுக்கு தேங்காயும் கொடுக்கும். அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது. ஒரு மிளகாய் செடினா அது எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது, இது எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது, அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து கடற்பாசி உரம். இதில் வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, மற்ற நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த கம்பெனி ப்ராடக்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பண்ணுறோம். நம்ம கண்ணிலே நம்ம பயன்படுத்தி அதனுடைய பலன்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல உரம். இது வந்து ஒரு தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் 2 கிலோ போடலாம். இது போடும்போது நமக்கு தழைச்சத்தும் மணிச்சத்தும் கிடைக்கும். அதேமாரி சாம்பல் சத்தும் இதில் கிடைக்கும். இந்த தழைச்சத்து வந்து செடிகள் வளர்கிறதுக்கு பயன்படும். இந்த மணிச்சத்து வந்து இப்போ அந்த காய்கள் உருவாகிறதுக்கு, மற்றபடி வேருடைய வளர்ச்சிக்காகவும் பயன்படும். பொட்டாஸ் சத்து வந்து அதுக்கு வந்து நோய்கள் வராமல் இருக்கிறதும், காய்கள் அதிகமாக பிடிக்கிறதுக்கு அந்த பொட்டாஸ் சத்து பயன்படுத்தும். இந்த பொட்டாஸ் சத்து பயன்படும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மைக்ரோ நியூட்ரன்ட். இப்போ நம்ம முன்னாடி காலத்துலலாம் இந்த ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, போனிட்டாலாம் நிறைய விளம்பரம் கொடுப்பாங்க. அதில் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது, கேழ்வரகு இருக்குது, வரகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை தனித்தனியாக குடிக்கிறதுக்கு நம்ம அவனுடைய டெக்னாலஜி நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்மளே தயார் பண்ணி கொடுத்துறோம் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி தான் ஒரு நுண்சத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இது மெக்னீசியம், போரான், அயன், மாலிப்டினம், என்னெல்லாம் நுண்சத்துக்கள் உண்டோ அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் கலந்த ஒரு நுண்ணூட்ட உரம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், பவுடர் வடிவத்தில் இருக்கும். இது வந்து ஒரு மரத்துக்கு 1 கிலோ போடணும். இதை வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் போதுமான அளவுக்கு அது சத்துக்கள் போதுமானதாக இருக்கும். இப்போ இதையும் கூட நம்ம மேல் பகுதியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பழம் எடுக்கிறது ஒரு 2 அடி 3 அடி தள்ளி நம்ம எடுத்துருக்கோம். இந்த மரத்தில் இருந்து ஒரு 1/2 அடி ஆழத்தில் எடுத்துருக்குறோம். அதை எடுக்கும்போது சில வேர்கள் அடிப்படும். இந்த வேர்கள் வந்து அறுந்து போனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா வேர்கள் அறுறதுனால புது வேர்கள் வரும். தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வேர்கள் புதுசாக உருவாகும். நம்ம இப்படி ஒரு 3 அடி தள்ளி போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இதனுடைய வேர்கள் வந்து நல்ல, அதாவது சத்துக்களை எடுக்கக்கூடிய வேர்கள் வந்து 3 அடி தள்ளி தான் இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு 3 அடி தள்ளி போடுறோம். இதெல்லாம் ரொம்ப பழைய முறை, இப்போ புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டா காலத்திலே கண்டுபிடிச்சிட்டாங்க, பயன்படுத்திட்டு வந்த முறை தான். அதே மாதிரி நீங்கள் இந்த வேர்களை பற்றி சொல்லும்போது, முன்னாடிலாம் ஏர் ஓட்டுவாங்க, டிராக்டர் ஓட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி மாடை கட்டி ஏர் ஓட்டுவாங்க. அப்புறம் மண்ணை கொத்தி விடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், வேர் அடிபடுறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மரத்துக்கு. அதுக்கப்புறமா நான் ஒரு மரத்துக்கு 5 கிலோ வேப்ப புண்ணாக்கு போட்டிருக்கோம். இப்போ இவ்வளோ உரம் போடும்போதே ஒரு மரத்துக்கு ரூ. 300 400 இதுக்கு செலவாயிடும். ஆனால் நீங்கள் ரூ. 300 400 ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா அது ஒரு 5 மடங்கு 6 மடங்கு உங்களுக்கு மகசூலை கொடுக்கும் கண்டிப்பாக. தென்னையை மட்டும் நீங்கள் கீழே வச்சுக்கிட்டு மேலே ஒரு கரெக்டாக ஒரு 1 இயர் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு மேலே பார்த்தீங்கன்னா அதனுடைய மரத்தினுடைய மாற்றம் தெரியும். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தென்னை மரத்துக்கு உரம் வச்சப்பறம் எங்கள் 1 வருஷம் பறித்து காய்களை அறுவடை பண்ணதுக்கப்புறம் மகசூல் குறைஞ்சிச்சும்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, எப்போவுமே நம்ம பழையதை மறந்துடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மறந்துடுறதுனால தான். அதாவது இன்றைக்கி என்ன, இப்போ பிப்ரவரி 1 வீக்கு 2025, அடுத்து வந்து 2026 பார்க்கணும் இந்த மரம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு 26 நீங்கள் உரம் வைக்கணும். நீங்கள் அப்படியே வைக்காமல் ஓட்டிட்டீங்கன்னா பழையபடி 0க்கு வந்துடும். 0லேருந்து 100 போய் அப்புறம் திருப்பி 0க்கு வந்துடும். அதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம். அடுத்து நம்ம ஒரு மரத்துக்கு 5 கிலோ மண்புழு உரம் போடலாம், இல்லை 2 கூட எரு போடலாம். இப்போ மண்புழு உரம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மண்புழு உரம் யூஸ் பண்ணுறோம். கிராமங்களில் இருந்தால் எரு போட்டாலே போதும். இதுக்கப்புறமா நீங்கள் தழை போடலாம். வேப்பந்தழை நீங்கள் எவ்வளோ கிடைக்குமோ அதை போடலாம். இந்த வேப்பந்தழை ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ இந்த வேப்ப முன்னாக்கு வர்றது கூட நம்ம தரமான வேப்ப முன்னாக்கா எல்லா இடமே கிடைக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வேப்பந்தழை போடுறது நல்லது கிராமங்களை பொறுத்த வரைக்கும். சிட்டியில் தலைகள்லாம் கிடைக்காது, அதனால் நம்ம வேப்ப முன்னாக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து நம்ம தென்னை மரத்துக்கு நிறைய பேர் உரம் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மரத்தை சேர்த்து இப்படி மண் அணைப்பாங்க. அது சின்ன மரமாக இருந்தாலும் பெரிய மரமாக இருந்தாலும் மண் அணைச்சி விடுவாங்க. அது கண்டிப்பாக கூடாது.
ஏன்னா நீங்கள் தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு 10 அடி தள்ளி ஒரு ட்ரேயை வச்சு அதில் வந்து மண்ணை போட்டு அப்படியே பெர்மனண்டாக வச்சிங்கன்னா அதிலே வேர் இறங்கும். அந்த மாதிரி கேரக்டர் உள்ளது தான். நீங்கள் இங்கே மண் அடைச்சிங்கன்னா இங்கேருந்து வேர் இறங்கும். அப்போ அந்த மரத்துக்கு பலகீனம். அந்த தவறை மட்டும் யாரும் செய்யாதீங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த மாதிரி மண்ணை அணைச்சி விட்றாங்க. அந்த மாதிரி மண்ணை அணைக்கக்கூடாது. மண்ணை கொத்தி விடலாம். மண்ணை நல்லா காற்று போகிற மாதிரி கொத்தி விடலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும். முடியும் மண்ணை அணைக்கக்கூடாது. எந்த செடிகளுமே மண்ணை அணைக்கிறது நல்லதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால் ஒரு பலம் கிடைக்காது. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 10 அடியோ 5 அடியோ தோண்டி அதுக்கப்புறம் பில்லர் போட்டு கட்டினீங்கன்னா தான் ஸ்ட்ராங்கு. நீங்கள் சுற்றி ஒரு மண்ணை அணைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே வந்து பில்டிங் கட்டினா எப்படி பில்டிங் நிற்கும்? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. அதுமாதிரி பண்ணுங்கள். இதுமாதிரி சைடில் இருக்க மண்ணை நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். இப்போ அந்த மண்ணை வெளிப்பக்கம் இருக்குல்லையே அந்த மண்ணை உள்ளே தள்ளி மூடிக்கலாம். இப்போ கண்டிப்பாக கிராமங்களில் பண்ணும்போது கண்டிப்பாக வேப்பந்தழை போடுங்க. வேப்பந்தழை மாதிரி ஒரு பூச்சி நோய் எதிர்க்கக்கூடிய எந்த இதுவுமே கிடையாது இயற்கையில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அது நல்ல தழை உரமாகவும் பயன்படும். அது வந்து வேப்பந்தழை போடுறது எந்த தழை வேணாலும் போடலாம். வேப்பந்தழை ரொம்ப பெஸ்ட்டு தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி தென்னை மரத்தில் வரக்கூடிய அந்த வெள்ளை பூச்சிக்கு எல்லாமே கூட வேப்ப மருந்து தான் பயன்படுத்துகிறோம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நீங்கள் இயற்கையாக எப்படி பயன்படுத்துனீங்கன்னா அந்த பூச்சிகளை வராது. நம்ம இப்போ சொன்னதில் எதுவுமே செயற்கை உரங்களை பயன்படுத்தலை. எல்லாமே இயற்கை உரங்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம். நம்ம வேப்பம்னாக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். இதனால் பூச்சி தாக்குதல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய தோப்புகளில் இப்போ வெள்ளை பூச்சிகள் வர காரணம் என்னென்னா நம்ம ஊடுபயிர் வாழை இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு நிறைய ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறோம். அதுமாதிரி குட்டை ரகங்களை பயன்படுத்துகிறோம். இந்த குட்டை ரகங்கள் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்ட ரகம். இந்த நிறைய பாருங்கள். இப்போ நிறைய பேர் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நாகர்கோவில் இப்போ எல்லாம் எங்கெல்லாம் தென்னை இருக்கோ அந்த இடங்கள்லாம் பார்ப்பீங்க. அந்த மரத்தை காமிங்க. அதில் வந்து பாருங்கள் ஏதாவது வெள்ளைப்பூச்சி இருக்கான்னு. இங்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பூச்சிகளோட தொல்லை ரொம்ப இல்லை. ஏன்னா இவங்க ரொம்ப ரசாயன உரம் பயன்படுத்துறதில்ல. இன்னும் சொல்ல போனால் உரமே வைக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். அதாவது அது இயற்கையாக வளர்ந்து இயற்கையாக காய்க்கிறது தான். எருவெல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. மற்ற மாவட்டங்களில் இது ஒரு கமர்ஷியல் கிராப் ஆனதுனால அவங்க அதை தவிர்க்க முடியல. அதேமாதிரி தென்னைக்கு வந்து டெய்லி 50 லிட்டர் தண்ணி தேவைன்னு சொல்லுவாங்க. அதாவது தென்னை சுற்றி எந்த அளவு ஈரம் இருக்குதோ அந்த அளவு தான் காய்ப்பு தன்மை இருக்கும். நம்ம எப்போ தண்ணி விட்டோன்னா கண்டிப்பாக காய்ப்பு தன்மை இருக்காது. அதேமாதிரி இப்போ பொள்ளாச்சி, கேரளா பார்டரு எல்லாமே நாகர்கோவில் இந்த ஏரியாலாம் நிறைய தென்னை மரம் நல்லா காய்க்கிறதுக்கு காரணம் மழை அளவு. அதாவது மழை நாட்கள் அதிகம். இப்போ இந்த மாவட்டத்தில் வந்து மழை அளவு இருந்தால் கூட மழை நாட்கள் கம்மி. நமக்கு இங்கே வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி தான் மழையை ஒழிய நம்ம தென்மேற்கு பருவமழை இங்கே கிடையாது. அதனால் காய்ப்பு தன்மையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த 3-4 மாவட்டம் வட தமிழ்நாட்டில். தண்ணீர் வந்து நிறைய தேங்குற அளவு பிடிக்கணும். ஏன்னா அப்போ தண்ணி விடும்போது அப்படி பிடிச்சாதான் அந்த உரங்கள் கரைஞ்சி அந்த செடிகள் வந்து எடுத்துக்கும். இல்லை ஒரே உரம் வந்து அப்படியே வச்சபடியே தான் இருக்கும். ஃபுல்லாகவே தண்ணி நிறையா விடணும். தேங்குற மாதிரி விடணும்.